Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் அருமை ஆண்டவர் எவ்வளவு அன்போடு நம்மை தெரிந்து கொண்டார். நம் மேல் அவர் எவ்வளவு அதிகமாக கிருபை பாராட்டினார், எவ்வளவு மேன்மையாய் அழைத்தார். சிந்தித்து பாருங்கள். நாம் ஞானிகளா, வல்லவர்களா, பிரபுக்களா, பலமுள்ளவர்களா? ஒன்றுமே இல்லையே. நம்முடைய தாழ்விலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மேல் அன்பு செலுத்தினார். நம்முடைய மேன்மை எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதினாலே நாம் அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது உங்களை விட ஞானி யார் உண்டு? உங்களை விட பலவான் யாருண்டு? உங்களை விட வல்லவர் யாருண்டு? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்ட போது மோசே தன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்தில் விவரித்து, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றார். ஆனால் கர்த்தர் மோசேயை கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் 40 ஆண்டுகள் வழிநடத்த வல்லவராய் இருந்தாரே. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்த போது எரேமியா தன்னை தாழ்த்தி, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றார். எனினும் கர்த்தர் தம் வார்த்தைகளை எரேமியாவின் வாயில் தந்து தீர்க்கதரிசியாக்கி வல்லமையாக பயன்படுத்தினாரே. வேதத்தில் பேதுருவின் வாழ்வை குறித்து வாசிக்கிறோம். அவர் ஒரு மீனவன். ஒரு முறை இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருக்கு மீன் பிடிப்பது மிகவும் பிரியமான தொழிலாக இருந்தாலும் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவர் தன் சொந்த விருப்பத்தை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த போது பேதுரு தன் அழைப்பை மறந்து மீண்டும் மீன்பிடி தொழிலுக்கு சென்றிருப்பதை கண்டார். அப்போது இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்ற அழைப்பை இயேசு பேதுருவின் உள்ளத்தில் எழுதினார். பேதுரு மிகவும் பயந்த மனிதர். இயேசு கைது செய்யப்பட்ட அன்று ராத்திரியிலே இயேசுவை மறுதலித்தார். ஆனால் பேதுரு மாற்றப்படுவார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் பேதுருவிடம் ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியான தனது அழைப்பை கூறிக்கொண்டே இருந்தார். இயேசு கூறியது போலவே
பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக மேல் வீட்டறையில் காத்திருந்தார். தேவன் கூறியபடியே தமது ஆவியானவரை ஊற்றினார். பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய பேதுரு 3000 பேருக்கு ஊழியம் செய்து அவர்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளாய் மாற்றினார். பேதுரு மகத்தான அற்புதங்களை செய்தார். தேவாலயம் ஆத்துமாக்களால் நிரம்பியது. கர்த்தர் மீன் பிடித்து கொண்டிருந்த படிப்பறிவு இல்லாத பேதுருவை அழைத்த போது, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்றார். ஆனால் கர்த்தரோ பேதுருவை சீஷனாக்கி ஆவிக்குரிய வரங்களை தந்து மாபெரும் அப்போஸ்தலனாக்கினார். மெத்தடிஸ்ட் ஆலயங்களை நிறுவின ஜான் வெஸ்லி மிகவும் குள்ளமாய் மற்றவர்களால் பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தவர்தான். ஆனால் கர்த்தரோ அவரை அக்கினி ஜுவாலையாய் வல்லமையாய் பயன்படுத்தினார். உலகத்தையே அசைத்த D.L. மூடி என்ற பக்தன் படிப்பறிவு இல்லாதவர். அவர் பேசுகிற ஆங்கிலத்தை அநேகர் கேலி செய்தது உண்டு. என்றாலும் அவருடைய ஊழியத்தினால் லட்சக்கணக்கானவர் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ சரித்திரத்தில் அவருக்கு நீங்காத இடம் உண்டு. கொரியா தேசத்தை அசைத்த பால்யாங்கிச்சோவை பாருங்கள். ஒரு காலத்தில் அவர் வறுமையின் அடித்தளத்தில் வாடினார். அவருடைய சரீரமானது சயரோகத்தினால் பீடிக்கப்பட்டு ஒடுங்கி போய் இருந்தது. தொடர்ந்து இருமி இளைத்து துரும்பானார். ஆனால் கர்த்தர் அவரை மிகவும் ஆசிர்வதித்து தெய்வீக மனுஷனாய் உயர்த்தினார். பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட பெரிய பரிசுத்தவான்களுக்கு சரீரத்தில் பல குறைபாடுகள் இருந்தது போல உங்களுக்கும் இருக்கக்கூடும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாதபடி பல தடைகள் வரக்கூடும். மனம் சோர்ந்து போகாதேயுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். பலன் கொண்டு திடன் கொண்டு எழும்பி பிரகாசியுங்கள். இன்று ஆண்டவரின் அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நிறைவேறும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? அவருடைய விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்த ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் திட்டங்களை பார்க்கிலும் தேவனுடைய திட்டங்கள் பெரியது. அதன் மூலம் தேவன் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். ஜெபம். அன்பின் தேவனே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. உமது அழைப்பை எனக்கு நினைவுபடுத்தியதற்காக நன்றி. ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் நீர் என்னோடு பேசுவதன் மூலம் உமது அழைப்பை நீர் உறுதிப்படுத்தியருளும். உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பியருளும். உமது அழைப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஏற்ற பலனை கொடுத்தருளும். உமது சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இன்று உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுத்து என் வாழ்க்கையை முழுவதுமாக உம் அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். நீர்தாமே உம்முடைய நோக்கங்களுக்காக உம் பிள்ளைகளை அழைத்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். நான் கடந்து செல்லும் மன அழுத்தத்தை தரக்கூடிய சூழ்நிலையை உம் அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். தேவையற்ற பயத்தையும் கலக்கத்தையும் என் மனதை விட்டு எடுத்து போட்டு உம்முடைய பரிபூரண அன்பினாலும் சமாதானத்தினாலும் என்னை நிரப்பும். உம்முடைய வல்லமையான நாமத்தினால் என் வாழ்வின் எப்பக்கமும் உயிர் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.